லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து இப்ப ரீசெண்டா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி ஹோல்சமா இருந்துச்சு. ஆனா அதோட மேக்சிமம் ஆஃப் வியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கு ப்ரோ, ஒரு மாதிரி ரொம்ப பழசா இருக்கு. இதுல என்ன பொருள் அப்படின்னா, எல்லாருமே இந்த இன்ஸ்டால வர தேவையில்லாத ட்ரோலோட ஸ்டஃப் எடுத்து படத்துல வச்சு வச்சு ஒரு நல்லா தான் கருவும் அது போயிட்டு இருந்தாலும், திடீர்னு ஒரு ஆள் புதுசா ஒண்ணு பண்றாங்க. லைக் நம்மளே ஒரு காலத்துல பழைய டிக்டாக்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்திருப்போம். லைக் அந்த மெமரிஸை நமக்கு திரும்ப காட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஏன் அக்ரி, எனக்கும் ஒரு சின்ன மனசங்கட்டம் இருந்துச்சு. ஏன்னா பிரதீப்போட லைனம் செம்மையா இருந்துச்சு. இந்த பிரதீப் அப்பா வேற நான் வேற. பிரதீப்போட லைனப் நல்லா இருக்கும் போது இவர் கூட படம் கமிட் பண்ணது எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு தனிப்பட்ட மனுஷன் மேல இருக்கிற ஒரு ஒப்பீனியனோ, ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூவோ ஹேட்டையோ அவர் ப்ராடக்ட் மேல, அதுவும் அப்கமிங் ப்ராடக்ட் மேல அப்ளை பண்றது எவ்வளவு தப்பு. நான் அவங்களை அடிக்க வேணாம்னு சொல்றேன், தாராளமா இல்லைங்க. படம் வரட்டும், படம் பாருங்க. நீங்க டிக்கெட் காசு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல அப்படின்னா